காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா NFS மோஸ்ட் வாண்டட் அந்த கேமோட பகுதி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த கேமு நான் ஃபஸ்ட்டே தான் போடலான்னு நினச்சேன், இருந்தாலும் சரி அப்படின்றத இப்போ இதை போட்டிருக்கேன். இந்த கேமை பற்றி போகிற நீங்கள் என்ன கருத்துக்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் மம்சி கேமர் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கேட்ட பக்கத்தில் பெல்லு வருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போப்பெல்லாம் யூடியூப் வீடியோ அப்பப்போனால் அப்பப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசில் என்ன ஃபஸ்ட் விளாண்டுருந்தீங்கனாலோ இல்லை முடிச்சிருந்தேன் இல்லை என்னால் இந்த காரை எடுக்க முடியலை அப்படின்னு தோன்றவங்களாம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் நான் புதுசாக கிரியேட் பண்ணுறேன். அது பூரா பழைய சேவு, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு புதுசாக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு புதுசாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன போடலாம். ஏற்கனவே ஒருக்கா ரேசர்னு போடலேன், அதனால் இப்போ என்ன போடலாம்னு யோசித்து ரேசர் 10 அப்படின்னு பேரை போடலாம் அப்படின்ட்டு ரேசர் 10 அப்படின்னு பேரை போடுவோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து NFSம் ஜம்பிங் ஜாக் அதுவும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து என்ன கேம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கடுத்து ப்ரோட்டோடைப் 2 அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் இப்படின்னு. என்னென்னா ப்ரோட்டோடைப் பண்ணணும் வாய்ப்பு இருக்குது, ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரோட்டோடைப்பு நான் இதுப்பே NFS போல் ப்ரோட்டோடைப் தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் சரி NFS இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டே போடலான்னு நினச்ச கேம் சூப்பர் கேமு அப்படின்ட்டு தான் NFS இப்போ நான் போட்டிருக்கேன். NFSக்கு அடுத்து NFS ஜம்பிங் ஜாக் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று முடிஞ்சு எப்படினாலும் ஜம்பிங் ஜாக் தான் போட முடியும். அப்படிங்கிற காரணத்தினால ஜம்பிங் ஜாக் முடியவும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம NFSக்கு அப்புறம் இது போட்டுடலாம், ப்ரோட்டோடைப் 2 போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். சரி கேமுக்குள்ள வந்துருச்சு பார்ப்போம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சிட்டியில் அந்த ரேஸ் ஓட்டுறது சட்டத்துக்கு எதிரான செயல். அதனால தான் நம்ம ரேஸ் ஓட்டுறத போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த சட்டத்துக்கு எதிரான செயலில் ஒரு ரேசரோட வாழ்க்கை, அந்த ரேஸ் ஓட்டுறவனோட வாழ்க்கையில் எப்படி பாருங்கள். இங்கிட்டு போனால் போலீஸ் தொல்லை, இங்கிட்டு போனால் ஒருத்தன் ஏமாற்றி காரை பிடிங்கிடுவான். அதுக்குள்ளே அந்த ரேசரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் எப்படி பழி வாங்குவான் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் இந்த கேமே அவங்க தயாரிச்சிருப்பாங்க. சரி இப்போ நம்மளோட டர்ன் வந்துருச்சு, வாங்க ரேஸுக்குள்ளே இறங்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த BMW தான் நம்மளுது. போட்டும் இதோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரேசர்னு ஒருத்தர் வந்திருக்கான ரேஸுக்கு. இவனுக்கும் நமக்கும் இவனே நமக்காக ஏமாற்றிடுவான். அது எப்படின்னு அது ஒரு ரேஸில் நான் உங்களுக்கு அந்த ரேஸ் வரும்போது சொல்கிறேன் எப்படின்னு. அதனால இருந்து நம்ம காரை எப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது இந்த ஃபுல் கேமோட ஸ்டோரியை. அந்த காரு நம்மகிட்டருந்து காரை ஏமாற்றி பிடுங்குறா, அதை நம்ம எப்படி அவன்கிட்டருந்து நம்ம பழி வாங்கி நம்ம காரை வாங்குகிறோம் அப்படிங்கிறது இதோட ஸ்டோரியை வச்சு இந்த ஃபுல் கேமும் நகரும். இப்போ 2வது ரேஸு போட்டும் சவுண்டை பாருங்கள், சவுண்டே செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இல்லாமல் இல்லை, அந்த நான் உங்களுக்கு வண்டி நிற்கும் போது காமிக்க பாருங்கள். இது அந்த இப்போ பாருங்கள் அந்த ஸ்லோவான நேரத்தில் எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள். அது என்ன சொல்கிறது, இந்த NFS விளாண்டுருந்து இந்த NFS மோஸ்ட் வாண்டட் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கார் வேகமாக போகிறதுல அந்த காற்று கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி அந்த எஃபெக்ட்டு வரணும் அப்படிங்கிறக்காக அவங்க கிராபிக்ஸ் இப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு குவாலிட்டி அந்த இடத்துல மக்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். NFS விளாண்டவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்கும். அது அந்த ஸ்பீடாக போனால் வண்டி இப்படி தான் இருக்கும், நம்ம அந்த கேமராவில் இப்படி தான் பதிவாகும் அப்படிங்கிற காமிக்கிறக்காக தான் அவங்க இப்படி இது பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி ரேஸ் இது அது மட்டும் இல்லாமல் இந்த NFS நான் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு NFS பிடிக்கும், இந்த மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி இன்னும் கார் ரேஸு
இல்லாட்டி எந்த மாதிரி கேம் ப்ளே போடணுங்கன்னு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ ரேஸு ஓட்டுற மாதிரி கேம் ப்ளே அப்படி போடணுன்னா கூட சொல்லுங்கள். இல்லாட்டி நம்மகிட்ட ஹீரோ ட்ரக் வேறு இருக்குது, அந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸ் போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அட்வென்ச்சர் கேமு போடணும், இல்லை ஆக்ஷன் கேமு, இல்லை சர்வைவல், இந்த மாதிரி எந்த கேம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மம்சி கேமர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தள்ளிட்டு போவோம் அடைக்க டம்முன்னு. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, இல்லாட்டி இடிச்சிருப்பேன் நேரம். போட்டு உணவு. ஓ இந்த இடத்துல போலீஸ்காரன் வரத்தஞ்சுவா, ஸ்டோரி படியே இந்த இடத்துல போலீஸ்காரன் வரத்தஞ்சுவா. வாடா போலீஸ். கமான் இன்னும் வேகம். இப்போயே வண்டி 5 கிலோ தான் போகுது, 6 கிலோ போக வேண்டியதானே. ஓ நல்ல வேலை இடிச்சிருந்தோம்னா அவ்வளோதான். போட்டோம் ஓ வளைய பார்த்து நல்ல வேலை ஸ்லோ பண்ணி. நல்ல வேலை ரொம்ப தூரத்தில் இருக்கா. எத்தனை எப்போ 1000 அடி தூரத்தில் 2000 அடி தூரத்தில் இருக்கான். பார்த்துக்கலாம். இன்னும் வேகமாக போட்டோம். வண்டி 4 கீரில் தான் போகுது. கீரை மாற்று 5வது கீரை. கீரை மாற்றிங்க 5வது கீரை. அது கீரை மாறல. இன்னும் மாட்டோம். ரேஸ் முடிய போதா. சூப்பர் பின்னிங் ஆஃப் த மேட்ச்டா. இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இப்போலாம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியும் மட்டும் பாருங்கள். இதோ பாருங்கள், அது நான் சொன்ன மாதிரி அந்த கார் வேகமாக போனால் இப்படி தான் இருக்கும் குவாலிட்டி. அது ரியாலிட்டிலே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற காமிக்காக தான் அவங்க கிராஃபிக்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. ஓ இந்த வாட்டி 4 பேர் கூடயா, சூப்பரு. ஓ லேபு 2 லேபு. ஓகே எத்தனை லேப் வந்தாலும் நம்ம அந்த அசால்ட்டாக கேட்போம். எவன்டா வருவான் நம்மளை எதிர்க்க. போட்டும் அடடா நல்ல வேலை வந்தாச்சு. போட்டு என்னப்பா வேக போய் போடா மொழி நல்ல வேலை. அடடா முந்திராண்டா டேய். என்ன அவனை வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறியா ஆம்பளை. சீ போடான்ட்டு நான் சொல்ல வச்சுக்கிறேன். உன பழி வாங்குறேன்னு இருக்கண்டா. ஐயோ இப்படி மாற்றிட்டேனே. இது சரியான சுற்று பாதைங்க. உங்களுக்கு மேப்பை பார்த்தாலே தெரியும். பாதை அங்கிட்டு இருக்கு. நான் இப்படியோ போய் சுற்றுப்பாதையில் மாட்டிட்டேன். நான் சரி இன்னும் ஒரு லேப் இருக்குல்ல சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நான் இந்த இடத்துல ரீஸ்டார்ட் பண்ணாமல் நான் வாட்டு போயிட்டே இருக்கேன். இந்த ரேஸை நான் முடிப்பேனா ரீஸ்டார்ட் பண்ணால் முடிச்சிடுவேனா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ரீஸ்டார்ட் பண்ணி தாண்டா முடிப்பேன் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாமல் முடிச்சிடுவேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓ நோ சப்பா செமையாக வளையுது. BMW செம்ம ஸ்மூத்தாக வளையுது. போடான்ட்டு ஒரு விக்கெட்டை விட்டு இன்னும் 2 விக்கெட் தாண்டா. வாடா நான் ரேஸை முடிக்கணும்டா. விலகுங்கடா. ஐயோ போன வாட்டி மாதிரி இடிச்சிடாமல் அந்த இடிக்கிற இடம் வந்துருச்சு. போட்டும் ஆஹா போட்டி நல்ல வேலை ஸ்மூத்தாக வளைஞ்சிருச்சு. பாருங்க வண்டி கண்ணுக்கே தெரியல. அந்த ஒரு போடு அவ்வளோதான். வின்னர் ஆஃப் த மேட்ச்சை நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்ல. யார்கிட்ட அசால்ட்டாக ஜெயிச்சோம். இதை நான் ஜெயிச்சிட்டேன்னு யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல நீ சில பேரை ஜெயிச்சதுனால பெரிய ஆளாக முடியாது, எங்கள் பிளாக் லிஸ்ட் ரேசரை ஜெயிச்சுப்பார், அப்போ ஒத்துக்கலாம் நீ பெரிய புடிங்கின்னு அப்படிங்க. ஐயோ பேடு வயசுலாம் பேசுகிறேனே, சார் மனுஷங்க. அவன் சொல்ல அதே நீ இந்த ரேஸில் ஒரு சிலர் ஜெயிச்சதுனால நீ பெரிய ஆள் ஆயிட முடியாது, எங்கள் பிளாக் லிஸ்ட் ரேசர் ஜெயிச்சுப்பார், அப்போ தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஆள்னு, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். சேர்றா வாடா அவனையும் தோக்கடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம கெத்தா ரேஸுக்கு வந்துட்டோம். போட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னாச்சுன்னு தெரியல, நான் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன். நம்ம அந்த ரூட்டு 2 ரூட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கா, நம்ம எப்படி முந்தி போனால் எனக்கும் தெரியல. பாருங்க, ஆனால் நான் இடிச்சு போயிட்டுருப்பேன். இங்கே பாருங்கள் இடிச்சுட்டு நம்ம நேரம் மேப்பை பார்த்தேன்னு எப்படி முந்தி போனேன் குழப்பத்தை இடிச்சு போயிட்டுருந்தேன். எறா உன்னை வாட்டி வந்து பிடிக்கண்டா, எறா இந்த வரண்டா, இந்த வந்துட்டேன்டா எறா ஒன்று வச்சுக்கிறேன். அடடே அங்கிட்டு போகிறேன், வேலையை போட்டு அங்கிட்ட பார்த்து விட்டுல, பின்னாடி பார்த்து வண்டியை ஓட்டுற. போனோம் நல்ல வேலை ஸ்மூத்தாக வளர்ந்துட்டேன். வாடா ஏடே எங்கடா போகிற, கிட்டக்க தாண்டா போகிறான், 200 அடி தூரத்தில் தான் போகிறான், வரேன்டா உன்னை பிடிக்க வரட்டி வரேன்டா. போனோம் எப்படி நல்ல ஒரு ஸ்மூத்தாக வரைஞ்சாச்சு. இந்த வரேன்டா, இந்த என் கண்ணுக்கு இருக்கே தாண்டா நீ போய்க்கிற, ஸ்மூத்தாக அவ்வளோதான் வளைஞ்சாச்சு. அவனை அரெஸ்ட் பண்ணுங்கடா, அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொள்ளுங்க, நான் ஒன்றும் பண்ணலை. போட்டும் டே இருடா, என்னையும் கூட்டு போடா. சார்ரா அதை வந்துட்டேன்டா. நீங்கள் இந்த சைடில் உள்ள செவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் நல்லா உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த கேம்லேயே கிராஃபிக்ஸ் ஓரளவு நல்லா தான் சூப்பராக தான் இருக்குது. ஓரளவு இல்லை சூப்பராக தான் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பழைய கேமு தான், 19 கிட்ஸ் கேமுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் சொல்கிறா மியா நம்ம ஃப்ரெண்டு, அவள் தான் நம்ம ஃப்ரெண்டு எல்லாமே உதவி போவோம். அவள் சொல்கிறா அந்த ரேஸில் எதுவும் தப்பு இருக்குது, நீ அந்த ரேஸுக்கு போகாத, அவங்க வண்டியில் என்னமோ ப்ராப்ளம், வண்டி என்னமோ ரிப்பேர் ஆக்கி வச்சுருக்காங்க, நீ ரேஸ் போனேன்னா அவங்க வண்டி இதாயிரும், ரிப்பேர் ஆயிரும், அதை வச்சு அவங்க செவுச்சிடலாம், அவன்ட்டு வந்து வண்டியை பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. அதுக்குள்ளே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. இல்லை அதான் சொல்லுவான் மியா, ஓகே நீ இப்போ அதில் என்ன சொல்லுவான்னா, நீ நான் உன்னோட வீட்டுக்கு போ, அதாவது செட்டு கார் இடம் அந்த நம்மளோட வீடு தான் அது, நம்ம வீட்டுக்கு போ, அப்படி மேப்பை பார்த்து போ, மேலே ஆரம் தெரியும் அப்படின்பா. வரணும்ல அது அவங்க வந்து கேமுக்குள்ளே உண்மைக்கே பேசாமல் இருக்காமல் கேமுக்குள்ளேயே பேசாமல் வச்சுருக்காங்க. போட்டும் இறா என் காரை நான் வாங்குறேன்டா, ஒரு இஷ்டத்துக்குலாம் போக முடியாது, என் இஷ்டத்தாண்டா போவேன். இதை பாருங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, காரு நம்ம வீடு, 2வது உள்ளது வந்து மெக்கானிக், 3வது உள்ளது வந்து அந்த காரு வந்து நம்ம இந்த இப்போ ஒரு ப்ளூ கலர் கார் வாங்கியிருக்கோம்ல, அது மாதிரி நம்ம கார் வாங்குற இடம் அது. சன்னியா விரதம் பிளாக் ரைஸ் 15ஆளா தூக்கிடுவோம். இவரோட டார்கெட் வந்து 3 ரேஸு 3 மில்ஸ்டன். ஓகே இப்பொழுது ஃபஸ்ட்டு ரேஸில் நாம் களத்தில் இறங்குகிறோம். இதோ வந்துட்டேன்டா. இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூஸ்ட் இருக்காது, ஏன்னா நமக்கு இன்னும் பூஸ்ட் அன்லாக் ஆகிருக்காது. அதாவது அந்த பூஸ்ட்னால் நைட்ரஸ் அது வந்து சிலர் பூஸ்ட்டுன்னு தான் சொல்லுவீங்க, நானே சில வயசில் பூஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பெரிய வேணும் ஆச்சுன்னா போயிருந்தேன் நானே பூஸ்ட்டு அப்படின்னா நைட்ரஸ் வந்து பிளாக் லிஸ்ட் 15 முடித்தா தான் நைட்ரஸ் அன்லாக் ஆகும். அது வந்து செட்டில் அது என்னது மெக்கானிக் செட்டில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இது இப்போ 15 பிளாக் லிஸ்ட் 15 முடித்தா தான் உங்களுக்கு நைட்ரஸ்ஸு சில பொருட்கள் வேகமாக கார் வேகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் அதிகமாகும் அன்லாக் ஆகும். அது மாதிரி தான். இது 2 ரவுண்டா, ஐயோ போட்டும் ஷார்ட் அவுட் இருக்குடா, எங்களுக்கு தெரியாது ஷார்ட் அவுட்டே கிடையாதுடா. என்ன போய் வரலாறுல எங்களுக்கு தெரியாது ஷார்ட் அவுட்டே கிடையாது. டேய்
அது எப்போ நான் ஷார்ட் ரூட்டில் வந்தால் மட்டும் தாண்டா எல்லா பேரும் ஷார்ட் ரூட்டில் வரீங்க. இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா, அசால்ட்டாக செய்ப்பேன்டா. 2 பேர் வந்திருக்கீங்களா, சூப்பரு. எங்கிட்ட லெஃப்ட் சைடு இதோ பாரு எப்படி வளைஞ்ச மத்தியில். திரும்ப ஒரு ஷார்ட் ரூட்டு இல்லை. எதுக்கு நான் போக மாட்டேன் பாருங்க. ஏன்னா இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த எதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்து அந்த ரோடு ஏற்ற மலை மாதிரி இருக்கிறதுனால வண்டி ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றணுன்னு அப்படி வண்டி போய் அங்கே இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இடித்து வண்டி ஒரு செகண்ட் ஸ்லோவாயிரும். அந்த செகண்டில் வர்றவங்க முந்திடுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால நான் அப்படி போல. இதே நம்ம எதுக்கு ஓடி அப்படியே ஒரு ரேஸ் ரிவர்ஸில் நடக்கும். இதே மாதிரி பாதை அப்படியே தலையில் இருக்கிற இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூட்டு, ஏன்னா அது பள்ளமலைகள்லாம் அப்படி வந்து தவி அப்படியே போகிறதுனால உங்களுக்கு ஸ்பீடு குறையாது. இப்போ இடித்த உடனே உங்களுக்கு ஸ்பீடு குறைஞ்சிரும். ஜூ அங்கே பாருங்கள், ஒருத்தர் 3000 அடி தூரத்தில் இருக்கான் பாவம். எதுக்குடா நீ ரேஸுக்கு வந்த? வீட்டில் சும்மா எனக்கு நேரம் படுத்துக்க வேண்டியதான்டா. என்னடா நீ போட்டும் வந்தாச்சு. வின்னிங் அத்த மேட்ச் நாங்கள் தாமல. யாராச்சும் வர்றீங்களா? வர வேணாம், நான் முடிச்சிட்டேன். இது இல்லை, இது ஓகே. பொழுது எப்படி சேவ் பண்ணிக்கிறோம். எதுக்கும் நம்ம அடிக்குறக்கா சேவ் பண்ணிக்கிறது நல்லது. திடீர்னு சோழி முடிஞ்சிருச்சு வெளியே போயிட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சோழி முடிஞ்சு திரும்ப திறந்து ஆடணும், மண்டேடியாக இருக்கும். இப்பொழுது என்ன ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் ஒரே ரவுண்டு தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ரேஸ் முடித்தா போதும். 4 பேர் இருக்காங்க. இது எவன்டா 4 பேரை கொடுத்தது? எத்தனை பேர் இருந்தாலும் அசால்ட்டாக ஜெயிப்போம்டா. ஏன் பாருங்கள், இப்போ இந்த ஷார்ட் ரூட்டை நான் யூஸ் பண்ணேன் பாருங்கள். மேப்பில் உங்களுக்கு ஷார்ட் ரூட் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இப்போ பார்த்து இருந்துக்கோங்க, இதுதான் ஷார்ட் ரூட்டு. நான் அந்த உங்கள்கிட்ட முதலே சொன்னேன், என்ன இப்போ சீரீஸில் நம்ம ஷார்ட் ரூட்டே கிடையாது. நோ போலீஸ்காரன் பேசுகிறான். நோ போலீஸ்காரன் வரக்கூடாது, வர வேணாம். நான் இந்த அச்சுருண்டா போடான்ட்டு எவன்டா உங்கள்கிட்ட வச்சுக்க. நோ அடடா இங்கிட்டு தான் இருக்கானா? கடவுளே பார்த்துட்டான்டா. சரி வாடா, ஒன்று வச்சு செய்வோண்டா. வாடா வந்து பாரு. நான் ரைட்டில் போனேன். நானும் ரைட்டில் தான் வளையிறானே. ஐயோ, நீங்கள் இந்த என்எஃப்எஸ் விளாண்டுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற கார் வச்சுருந்தாலும் சரி, போலீஸ் காரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த காரோட உண்மையான ஸ்பீடு என்னன்னே தெரில எனக்கும். லம்போகினி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் உங்களுக்கே தெரியல நினைக்கிறேன். லம்போகினி மஸ்டாங்குன்னு நினைக்கிறேன். லம்போகினி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போலீஸ் காரும் போகும். பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கார் எவ்வளோ அப்போ லம்போகினி வச்சு பார்க்கும்போது இல்லை பூஸ்டர் காரு இந்த கார் எவ்வளோ ஸ்லோவாக போகும். இதளவுக்கும் போலீஸ் கார் ஃபாஸ்ட்டாக தான் வரும். அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலீஸ் காரோட ஃபாஸ்ட் எவ்வளோன்னு. இல்லை அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் இருக்குல்லே எனக்கு தெரிஞ்சு இந்த என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் சீரீஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான கார்னா அது இந்த போலீஸ் கார் மட்டும்தான். விஷயம் நான் ரேசம் முடிக்க போகிறேன். அவங்க 3 பேர் ஜோடியாக வர்றாங்கப்பா. வாடா மச்சான், எப்போ இருக்க சாப்பிட்டான்னு பேசிக்கிட்டு ஒரே தப்பிச்சாச்சு. இப்போ எங்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது? கையோட மினிஸ்டரே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரி வா, உங்களை போட்டு தள்ளுறேன். வாடா. எத்தனை பேர்? ஒருத்தனை எத்தனை? என்னடா நீங்கள்? வாடா. கூல்டவுன் அது வாடா ஆச்சுடா. கூல்டவுன் ஆயிடுச்சு. மினிஸ்டர் முடிக்கலான்னு பார்த்தேன், கூல்டவுன் ஆயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சு. அப்போ
கோல்டன் ஆச்சு, இல்லாட்டி இப்போ கையோடு முடிச்சிருக்கலாம். சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணுவது மிக மிக இம்பார்ட்டண்ட்டானது. இப்பொழுதே லேபு நாக் அவுட்டா? நாக் அவுட் லேபு. ஓகே, லேபு 3 லேபு இருக்கும் போல். நாக் அவுட் ரேஸு. ஓகே, 3 லேபு நாக் அவுட் ரேஸ். ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டாக எல்லாம் வரணும். நாக் அவுட் ரேஸ்னால் ஒவ்வொரு லேப்லேயும் கடைசியாக வரணும்னா காலி. பாடா எப்படிலாம் நான் தானே ஃபஸ்ட்டாக எடிட். அதில் அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்பேக்குனா அது என்ன சொல்கிறது, இப்போ ஆக்சிடென்ட் ஆக போன நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வந்து வண்டி இடித்தா வண்டிக்கு உள்ளவங்க டேமேஜ் ஆயிடுவாங்க. வண்டி உள்ளவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுரும், வண்டிக்கும் ரொம்ப அடிபட்டுரும். அப்படிங்கிற காரணத்தால் அவங்க அந்த ஷார்ப்பாக உள்ள இடத்துல ஏர்பேக் வச்சுருப்பாங்க. ஷார்ப்பாக உள்ளது இந்த டோல் பூத்து இந்த இடத்துல ஏர்பேக் வச்சுருப்பாங்க. அந்த ஏர்பேக்கில் இடித்து அடுத்த செகண்ட் வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகும், அவ்வளோ ஸ்லோவாகிடும் வண்டி. அது உங்களுக்கு நான் இடிப்பேன், எப்போயாச்சும் ஒருக்கா இடிப்பேன், அப்போ தெரியும் உங்களுக்கு. காமிக்க பாருங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வச்சுருப்பேன். அவங்க இது வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாலம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல இடித்தா ஒரு காரு டேமேஜ் ஆகிரும் அப்படின்ட்டு அங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஏன் வைக்கலாங்காட்டா இது எவ்வளோ பெரிய இடம் அகலமாக இருக்குங்க காரணாலும் இங்கே வைக்கல. அந்த இடத்துல வந்து குறுகல், அதாவது 2 சைடு பாதை பிரிகிறதுனால வளைகிறங்கிற பேரில் யாராவது ஒருத்தன் தெரியாமல் இடிச்சிருவான், சைடில் இடிச்சு தள்ளிட்டோம்னா போய் ஆபத்து அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஏர்பேக் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. வீல்ஸு நாக் அவுட்டு போட்டோங்க பாவம் அந்த பையன். வந்துட்டேன். ஓனோ எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்புஸ்டா. போட்டும். இதுவரைக்கும் நம்மளை யாரும் அடித்து கொண்டு முன்னாடி போகவில்லை அப்படின்னு காரணனால நம்ம தப்பிச்சுக்கிட்டே வர்றோம். பாடி 2வதுடா. எப்படி அடுத்த ஆள் யார் நாக்கட்டும், ரசிகல் நாக்கட்டும், அவங்க ரேச முடிக்கணும். அடுத்து சீக்கிரமா. ஐயோ அடடா. போட்டு அவன் வரட்டி வந்துடுவான். முடிச்சாகணும். இன்னும் வேலை பார்த்துக்கு சீக்கிரம் முடிய விடாதே. போகட்டும். ஐயா போடான்ட்டு டூரிஸ்ட் வரலாம் தீட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த என்எஃப்எஸ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கார் அடித்தாலும் அந்த கார் தான் டேமேஜ். ஆனால் அந்த ட்ரக்குன்னு வரும்போது அந்த ட்ரக் அடித்தா மட்டும்தான் எப்பாடி நம்ம ட்ரக்குக்கு டேமேஜ். நம்ம ட்ரக்கு எங்கே பாருங்கள், நம்ம வண்டிக்கு டேமேஜ் ஆகும். ட்ரக்கு அசால்ட்டாக இடிச்சுட்டு அதுவாடி இடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ட்ரக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதே ஒரு சில கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கே அடிச்சு தூக்குற மாதிரி இருக்கும். இதில் அவங்க அந்த மாதிரி இதில் வந்து ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறனால அவங்க ட்ரக்கை இடிக்கிற மாதிரி பண்ணலை. வின்னிங் ஆஃப் த மேட்ச் நாங்கள் தான்டா. யாருக்கிட்ட வெற்றிகரமாக ஜெயித்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ரேஸு முடிஞ்சு விட்டது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மில்ஸ்டன் முடிக்கணும். இந்த கேமரா ஃபஸ்ட் நம்ம முடிப்போம். கேமரா முடி என்ட்ரு தட்டணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமராவை முடிப்போம் அப்படின்ட்டு இந்த கேமராவை முடிக்க போகிறோம். என்டர். எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்னு வேறு நான் பார்க்கலையே, நானும் பார்க்காம விட்டேன். சரி போவோம். எப்படினாலும் 90 கிட்ட இருக்கும். பாதையை பார்த்தாலும் 90 கிட்ட இருக்கணும். பூஸ்ட் இல்லாத காரணத்தினால 90 ஓட்டம் 85 86 88 90 93 94 95 96 97 அவ்வளோதான். 100 கிட்ட போயிட்டா. வின்னிங் ஆஃப் த மேட்ச்சு. இனி நம்ம ஒரே ஒரு மில்ஸ்டன் தான் முடிக்கணும். அதுக்குள்ளே ஒரு சர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, இடத்த முடிக்கணும், வேறு வழி இல்லை, முடிச்சுருவோம். ஓ 2 காரை இடிக்கணுமா? இடிச்சிட்டா போச்சு.
என்னடா அப்படி பார்க் பண்ணியிருக்க வண்டியை? போட்டும் ஒரு கார் அடிச்சிட்டோம், 2 கார் அடிக்கிறதுக்கு. அது வந்து 2 நிமிஷம் சமாளிக்கணுமா? ஓகே. வாடா, அவன் வர்றக்காக எதுக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வரணும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மில்ஸ்டனை முடிக்கணுங்கிற காற்று இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தில் அவனை நம்ம கையிலேருந்து அவனை நழுவ விட்டுறக்கூடாது. அதனால் அவனை பத்திரமா பொத்திக்கிட்டு கூடியே கூட்டு போகிறேன். வா. முன்னாடி போறியா? சரி போடா உண்டு. இந்த இதில் ஏன் காரில் இடிக்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு பவுண்டி கேஸ் ஏறணும். அது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பவுண்டி 500 இப்போ 600 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அந்த காரு இதெல்லாம் இடிக்கிறதுனால அவங்க அதிலேருந்து அவங்க கேஸ் கொடுப்பாங்க. அதே பவுண்டி கேஸ். அதை வச்சு தான் நம்ம வந்து மொத்தம் அந்த பிளாக் லிஸ்ட், அந்த இப்போ சன்னி இருக்கார்ல, அவரோட அச்சீவ்மெண்ட், அதாவது அவரோட டாக்குமெண்ட் என்னென்னா 3 ரேஸு, 3 மில்ஸ்டன், பவுண்டி கேஷ் வந்து இவ்வளோ அப்படின்னு இருக்கும். 20,000 இவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும். அவரோட ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணணும். அதே அவரோட ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணோம்னா நம்ம அவர் கூட சேலஞ்சு போகலாம். ஏன் ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டியா, அப்போ என் கூட சேலஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவார். அந்த கணக்கில் அது பிரேக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே பவுண்டி கேஸும் நம்ம இது பண்ணணும். மில்ஸ்டன் இப்போ வந்து மில்ஸ்டன் முடித்தாலும், மில்ஸ்டன் ரேஸ் 2 முடித்தாலும் பவுண்டி கேஸு ஒரு சிலருக்கு இதாகாது. அந்த இதெல்லாம் பவுண்டி கேஸு நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். அதனால தான் நான் பவுண்டி கேஸ் இதாகக்கூடாது, இன்னொரு ஆடக்கூடாதுனால தான் நான் ரேஸ் போகிறேன். முடிச்சிட்டேன். தூங்கில முடிச்சாச்சு. 2 மில்ஸ்டனையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கும் நீங்கள் மாதிரி அந்த பாருங்கள், இந்த முக்கோணம் வந்து ட்ராப். அடடா, இந்த ட்ராப்பில் அவங்க சிக்க வச்சுட்டு நம்ம தப்பிச்சிடலாம். அதே அவங்க இந்த இடத்துல முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதை பாருங்கள், ட்ராப்பில் நான் சிக்கிட்டேன். அவ்வளோதான். உடஞ்சிரு. எதுக்கு இப்போ நான் திரும்ப இந்த பையில போகும்போது அதோ பாருங்கள், கூண்டோன் அங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் தான் நீ டே எங்கடா இருக்கான் போட பின்னாடி இருக்கான் போல். இல்லை இப்போ முன்னாடி இருக்கான். இல்லை இப்போ பின்னாடி இருக்கான். சீக்கிரம் ஏன்னா கூல்டவுன் ஆகுது. சீக்கிரம் ஆகட்டும். நல்ல வேலை கூல்டவுன் ஆகிடுச்சு. நான் அப்படியே கம்முன்னு விழுந்துக்கிறேன். இந்த ஹைடிங் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூல்டவுன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும். அதுக்காகத்தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்னி ரேஸு கூப்பிட்ருக்காப்புல. ஏறக்காடாட பிரேக் பண்ணுற வாடா ரேஸ்க்கு அப்படி எதுக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள், சேலஞ்ச் வந்துருச்சு. இந்த சேலஞ்சுக்கு போகிறோம். வெற்றிகரமாக சேலஞ்சை நாம் ஏற்றுக்கொண்டு காரை செய்வோம். இந்த காரு எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு கார் விழுந்துருமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் கேட்பீங்க, என்ன பற்றி தெரியாதவங்க, எப்பட்றா அது ரேஸை ஜெயிச்சாலே கார் தானடா அப்படின்னு கேட்பீங்க. அது இல்லை, அது அங்கே தான் இங்கே ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. கார் எப்படி எடுக்கணும், உனக்கு எப்படி அசால்ட்டாக நீ ரேஸை ஜெயிச்சணும் காரை கொடுத்துறாயிலும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு என்னென்னு உங்களுக்கு நான் என்ன தொட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு நான் இல்லையா? நீ அசால்ட்டாக ரேஸை ஜெயிச்சிடும், உங்களுக்கு நான் காரை கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி அங்கே தான் இவங்க ஒரு ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்னு உங்களுக்கு நான் காரு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவங்க பாருங்க, அவன் எப்படி முடிஞ்சு போகிறான்னா அவன் வண்டியில் பூஸ்ட் இருக்காது. அவன் பூஸ்ட்னா ஐ மீன் நைட்ரஸ் இருக்காது, அவன் வண்டியிலே இருக்காது. ஆனால் வண்டி ஃபாஸ்ட், நம்ம காரை கூட அவன் கார் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒன்று நான் முந்தை விட்டுருவோனோ, நாங்கள் தான்டா ஜெயிப்போம். நல்ல வேலை இடிச்சிருந்தோம்னா அவன் முடிஞ்சு போயிருப்பான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 லேப்புக்குரிய ரேஸ் தான். 2 ரேஸ் இவனுக்கு. அது பிளாக் லிஸ்ட் அதிகமாக ரேஸும் கொஞ்சம் அதிகமாகும். திடீர்னு ஒரு பிளாக் லிஸ்ட்டில் 3 ரேஸ் வரலாம், திடீர்னு ஒரு பிளாக் லிஸ்ட்டில் 4 வரலாம்.
அந்த மாதிரி பிளாக் லிஸ்ட்டு இதாக ரேஸு அதிகமாகிட்டே இருக்கும். முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வாரத்தில் தான் 3 போர்டு வச்சுருக்காங்க. எவன்டா அதெல்லாம்? அதனால தான் போர்டை உடச்சி போட்டேன். நான் 80 கிலோமீட்டர் வாரத்தில் போய்ட்டுருக்கேனே. போட்டும் அடடா நல்ல வேலை தப்பிச்சேன். இந்த வளைவெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? வெற்றிகரமாக எந்த ஒரு ஆபத்துமின்றி முதல் சுற்றை சிறப்பாக முடித்துவிட்டோம். இனி 2வது அதாவது இறுதி சுற்றை எப்படி நம்மால் முடிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அதை நான் சிறப்பாக முடிப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போட்டும் வேகமாக போட்டோம். வேகமாக போகட்டும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவே குவாலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னா நான் அந்த சொன்னோம்ல ரேஸ் போகிறதுனால அவங்களுக்கு குவாலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடடே போடான்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க. இருங்க, நான் உங்களுக்கு அந்த நேரத்தில் டக்குன்னு சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. டேடா முந்தி வர்றானே. டே வராதடா. நான் முந்தி வைக்கிறேன்டா. கம்பெனி வாடா. வெயிட் பண்ணு. வெயிட் கரோ. இவங்க என்ன இன்னும் பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க. மச்சி எப்படி இருக்கு, நாளைக்கு சாப்பிட போமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அங்கே தான்டா ஜெயிப்போம். வில் பி ஆஃப் த ஒன். நாங்கள் தான் ஜெயிப்போம். வெற்றிகரமாக 2வது அதாவது இறுதி சுற்றையும் நாம் முதல் இடத்தில் முடிக்கப் போகிறோம் என்று நினைக்கிறேன். வெற்றிகரமாக முடிக்கப் போகிறோம். கமான். எஸ், ஃபினிஷ். ஆனால் இன்னொரு ரவுண்டு இருக்குது. இதுலேயும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறேன்டா, வாடா. அசால்ட்டாக ஜெயிக்கிறேன்டா. இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னோம்ல, அந்த போன இடத்துல ஒரு இது ஷார்ட் அவுட் இருக்கும், தலைகீழாக வரும். அப்படி அந்த பாதையை தலையில் ஒரு சொன்னோம்ல, அந்த பாதை தான், அந்த ரேஸ் தான் இது. பாருங்கள், அப்படியே பாதை அப்படியே தலைகீழாக கொடுத்துருப்பாங்க. போன இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன இதில் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஷார்ட் அவுட்டில் பூந்து வந்தோம். இந்த இதில் அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் நான் இப்போ பாருங்கள், அந்த 2 ஷார்ட் அவுட்டை நான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். ஓரமாக போடான்ட்டு ரேஸ் போயிட்டுருக்கோம். ஆளே இல்லாமல் சும்மா வண்டியை ஓட்டி டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், இப்போ வரேன் ஷார்ட் அவுட்டு. இப்போ பாருங்கள், நான் 2 ஷார்ட் அவுட்லேயும் போக மாட்டேன். ஆக்சுவலி நான் இந்த ஷார்ட் அவுட்டில் தான் போக மாட்டாமல் அப்படி ரோட சுற்றி ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த கார் பறக்க பார்த்தீங்களா, அந்த ஒரு செகண்ட் அந்த கார் அதே ஏற்றத்தில் ஏறினா அப்படியே காரு அந்த ரைட் சைடாக இழுத்து அப்படியே இப்போ அங்கே உள்ள இந்த மரத்தில் முட்டி கார் டக்குன்னு நின்றும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் அந்த இடத்துல ரேஸ் பண்ணப்போ அந்த இடத்துல நான் ஷார்ட் அவுட்டில் போகாமல் இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. கமா டேடா அங்கே தான் இருக்கான். போகலாம் ஜெயிச்சிடலாம். நம்மளால் முடியும் என்றால் முடியாதது எதுவுமே இல்லை. ஜெயிப்போம். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. போட்டும். அடடா கிட்ட கொண்டானே. ரேஸ் முடிய போகுது. நம்ம தான் சிரிக்கணும். இந்த நேரத்தில் டப்பு ஒரு செகண்ட் இடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. தலைவர் சர்ன்னு முந்திட்டு போயிடுவாப்புல. ஜெயிக்க விட மாட்டேன்டா. திரும்ப ஷார்ட் அவுட் யூஸ் பண்ணுறேன்டா.
கமான் 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 கமான். அவ்வளோதான். நீ வராது, அப்படியே திரும்பி போயிரு போ. சரி ராசம் முடிச்சிட்டேன், நீ வந்து என்ன பிரச்சனை நான் போடான்ட்டு செபிச்சிட்டோம்ல. கார் நமக்கு தாண்டா அப்படின்னு இப்போ எல்லோரும் நினச்சிட்டு இப்போ பாருங்கள். அவ்வளோதான், இவனை டிஃபீட் பண்ணி வச்சுன்னு காமிக்காங்க. இப்போ பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் யூ கேன் நவ் செலக்டட் 2 மார்க் ஃப்ரம் சன்னி. சன்னிகிட்டேருந்து நம்ம 2 மார்க்கை செலக்ட் பண்ணணும். இதான் நான் சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி. இதிலேருந்து ஒரு இதை செலக்ட் பண்ணால் தான் கார் கிடைக்கும். இதை பார்த்தீங்களா, எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கார் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த பாருங்கள் பிரேக்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகிறது, நைட்ரஸு, பிரேக்ஸு, டயர்ஸு, இன்ஜினு, இந்த மாதிரி சில இது அதில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதை செலக்ட் பண்ணலாட்டி அதை செலக்ட் பண்ணியிருப்பேன். அடுத்த வெற்றிகரமாக ஆகஸ்ட் 15 நான் முடிச்சு விட்டோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த காரை காமிக்க வெயிட் பண்ணுங்கள். காரை காமிக்கணும். வண்டி ரிவர்ஸில் வரட்டும். எங்கே போகிறேன் நான்? மறந்துட்டேன். இந்த இடத்துல நான் காரை காமிக்கணும் மறந்துட்டேன். கார் இருக்குங்கிற நேரத்தில் இப்போ பாருங்கள், இதோருக்கு பாருங்கள் கார், இதோட ஸ்பீடை பாருங்கள், இதோட ஸ்பீடை பாருங்கள். இப்போ போய் நம்ம எதுக்கு இப்போ நான் ரெஸ்யூம் ஃப்ரம் எஸ்கேப் ரூம் கொடுக்கோம்னா ஃப்ரீ ரூம், அதாவது ரெஸ்யூம் ஃப்ரீ ரூம் கொடுக்கோம்னா வண்டி நம்ம போய் நைட்ரஸ் போகணும். இதில் போய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஸ் இருக்காது. அப்படிங்கிறத அங்கே போயிடுச்சு. ஏன்டா நீங்கள் வண்டி அடப்பாய் திருப்ப வண்டியா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒன்று கொடுத்ததுனால அது வந்து நம்ம ஸ்பெஷல் இது கொடுத்தேன். இதை நான் கொடுத்தேன். இல்லை ஒன்றுமே எனக்கு அதிகம் இது லைட்டாக ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. சரி இருக்கட்டும், இது வேணாம், இது வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல காருக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு நான் விட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் தான் நான் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் இது வந்து இது ஃப்ரீயில் நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரீயில். அப்படிங்கிற காரணத்தினால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்லிங் வந்து கம்மியாக கொஞ்சம் தான் ஏறுது. ஓரளவு இல்லை ஹேண்ட்லிங் போல் வேறு எதுவும் ஸ்பீடு எதுவும் இருந்தால் கூட நான் அதை எடுத்துருப்பேன். அதுக்கு போல் நான் காசு கொடுத்தாங்களே. இப்போ பாருங்கள், இன்ஜின் ரேஸ் இன்ஜின் போட்டிருக்காப்புல. ப்ரோ இன்ஜின் லாக்கில் இருக்குது. ப்ளாக்ஸ் 12 முடிக்கணும். ஓகே. டிரான்ஸ்மிஷன் ரேஸ் இன்ஜின் ரேஸு ப்ரோ லாக்கில் இருக்குது. 13 முடிக்கணும். சஸ்பென்ஸ் இதை பாருங்கள், ப்ரோ போட்டால் நமக்கு என்னது ஹேண்ட்லிங் இதில் எவ்வளோ அதிகமாக பாருங்கள். அதில் பாருங்கள் நைட்ரஸ் இப்போ வந்துருச்சா, நைட்ரஸு ப்ரோ நைட்ரஸு ஸ்பீடு அதிகமாகுது. இதுவும் அதிகமாகுது, ஸ்பீடு அதிகமாகுது, அஸ்குலேட்டிங் அதிகமாகுது. பிரேக்ஸு ரேஸ் பிரேக் அன்லாக் இருக்குது. சூப்பர். டர்போ இது அன்லாக் ஆகி பிளாக்ஸ் 14 முடிச்சா அன்லாக் ஆகும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிமூவ் பிடிக்காது. ஏன்னா நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போயுமே இந்த ரிமூவ் வைக்கவே மாட்டேன். இது ரிமூவ் பெயிண்ட் அடிக்கிறது நமக்கு எப்போயுமே ரிமூவ் பார்த்தாலே சும்மா கிருகணும் அந்த மாதிரி வைப்பேன். ஆனால் இந்த ஓஇசட் கம்பெனி இந்த இதில் போய்ட்டு இதுக்கு அடுத்து இதே தான் இது இல்லை, இதே தான் இந்த ரிமூவ் தான் எப்போயுமே நான் வைப்பேன். இது வச்சு கலர் சும்மா டார்க் பிளாக்கில் கொடுத்தோன்னா செம்மையாக இருக்கும் உங்கள் டயருக்கு. இப்போ நீங்கள் கூட பாருங்கள், நான் உங்களுக்கு டார்க் பிளாக்கில் தான் கொடுப்பேன் பாருங்கள். விசுவல் இதாக பாருங்கள், ரிமூவ் பெயிண்ட்டு பாருங்கள். இது இல்லை, இது தான் டார்க் பிளாக்காக கொடுத்தாச்சு. அவ்வளோதான். எப்போயுமே நான் டார்க் பிளாக்கில் தான் கொடுப்பேன் ரிமூவ் பெயிண்ட்டு. முடிந்தது, அவ்வளோதான். சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பாருங்கள். நைட் ட்ரெஸ் வேலை செய்துப்பேன். போட்டும் என்னப்பா வண்டியை விட்டுட்டு போகிற வேகமாக போகணும். நல்லா நினச்சேன்டா, இடிச்சுட்டு நினச்சேன். புது வண்டியை டேமேஜ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இது ஸ்லோ டைப். அதாவது என்ன, வண்டி வளையிற நேரத்தில் லேசராக இருந்தால் இப்படித்தான் வண்டி வளையும் அப்படின்னு நம்ம ஸ்லோ பண்ணி அக்யூரஸியாக வளையிறதுக்காக அந்த இது வச்சுருக்காங்க. அது இனிமேல் வர அது யூஸ் ஆகும். சேவ் பண்ணிக்கிடுவோம். கார் கிடைத்து விட்ட காரணத்தால் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வரை சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பெல் பட்டன் உட்காந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.